அமுதா ஒன்றும் படிப்பறிவு இல்லாத கிராமத்து பெண் இல்லை. அவள் பிடெக் என்ஜினியரிங் டிகிரியை முடித்து ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஏசி ரூமில் வேலை செய்து மாதம் கை நிறைய சம்பளம் வாங்க வேண்டியவள். இன்று இடுப்பில் ஒரு குழந்தை, வயிற்றில் ஒரு குழந்தை என்று வாழ்க்கையே தலைகீழாக மாறிய நிலை. கிளம்பிய பேருந்தில் அவசரமாக ஏற்றிவிட்ட கணவனை விட்டு வெகு தூரம் தாண்டி பேருந்து வந்துவிட்டது. 2 வயது குழந்தை பயமும் அசௌகரியத்தால் அழுது தொல்லை கொடுத்த போது குழந்தையை மடியில் போட்டு தட்டி கொடுத்து உறங்க வைத்தாள். டிக்கெட் எடுத்து போக சரியாக வெறும் 78 ரூபாய் தான் கைகளில் மீந்து இருந்தது. 8 மணி நேர இரவு பயணம். 2 வயது குழந்தை மற்றும் 6 மாத கர்ப்பிணி என்ற அக்கறை இல்லாமல் தன்னை அம்மா வீட்டுக்கு துரத்துவதிலேயே குறியாக இருந்த கணவன் மீது அருவருப்பும் வெறுப்பும் கலர்ந்த உணர்வு தான் வந்தது. ஏதோ அம்மா வீட்டில் தன்னை தங்க தட்டில் தாங்க போவது போல கணவனின் தப்பான எண்ணம் என்று நினைக்கவா, இல்லை காரியக்கார சுயநல பிசாசு ஏதோ திட்டம் போட்டுத்தான் தன்னை அனுப்புகிறது என்றாலும் போக விருப்பம் இல்லாவிட்டாலும் எல்லா கர்ப்பிணி பெண்களைப் போல விதவிதமாக சாப்பிட தோன்றும் ஆசை மறுவார்த்தை பேசாமல் கிளம்ப வைத்தது. 2 நாள் நல்ல சாப்பாடு கவனிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதன் பிறகு 4 மாமியாருக்கு சமமான தாய் எனும் பெயரில் தன் மீது விழப்போகும் சொல்லடிகளும் செயல்களையும் நினைத்தாலே மனசெல்லாம் வலித்தது. கண்கள் 2ம் குளமாகி தரதரவென கண்ணீர் வழிந்தது. இதை கண்ட அருகில் இருந்த பெண்மணி கைகளை ஆதரவாக தட்டி கொடுத்து, அம்மாடி வயிறு வலிக்குதா, பஸ்ஸில் கூட வந்தவங்க இருக்காங்களா என்று கேட்டார். இல்லம்மா, தனியாதான் போறேன் என்றவளிடம் வேகமாக பையில் இருந்து எடுத்து வாழைப்பழத்தை சாப்பிட கொடுத்தார். எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் சாப்பிட வற்புறுத்தும் அந்த தாயின் அன்பில் கரைந்து போனாள் அமுதா. திக்குற்றவர்களுக்கு தெய்வமே துணை. ஒரு டிஃபன் பாக்ஸை பையில் இருந்து எடுத்து அதில் 4 வறுத்த இருந்த கோழி துண்டுகளை சாப்பிட சொல்லி வற்புறுத்தினார் அந்த பெண்மணி. எளிதில் யாரையும் நம்பாத அமுதா அந்த அம்மாவின் மீதுள்ள நம்பிக்கை என்பதை விட அசைவ உணவின் மீதான ஆசையும் ஏக்கமும் அவர் தரும் உணவுப் பொருட்களை பெயரளவில் மறுத்துவிட்டு ஆசையுடன் வயிறார சாப்பிட்டார். மனதும் வயிறும் நிறைந்த திருப்தி. வயிற்றில் மேலும் கீழும் சுழன்ற சிசு அமைதியாக இருந்தது. அமுதாவின் பசி மறைந்த முகம் அந்த தாயை நிம்மதியாக உறங்க வைத்தது. வயிறு நிறைந்ததற்குரிய நியாயப்படி உறக்கம் வர வேண்டும். ஆனால் மனம் முழுவதும் கவலையும் விரக்தியும் உறங்க விடவில்லை. இப்பவே நாய்படாத பாடுதான் என் பிழைப்பு. இதில் என்னை நம்பி 2 பிள்ளைகள். நான் எப்படித்தான் வளர்க்க போகிறேனோ. மனிதர்கள் மீதான நம்பிக்கை அற்று போகும் அளவிற்கு நடந்து கொண்ட உறவுகளின் செயல்களுக்கு எதிர்வினை ஆற்றக்கூட சக்தி இல்லாதவளாக மாறி போனாள். எத்தனையோ முறை தற்கொலை எண்ணங்கள் வரும்போதெல்லாம் குழந்தை ஓடி வந்து காலை கட்டுவதும் அம்மா அம்மா என்று கொஞ்சுவதும் தற்கொலை எண்ணங்களை தள்ளி போட வைத்தது. சோறூட்டிய கையால் எப்படி விஷமூட்டுவேன் என்று அழுத நாட்கள் தான் அதிகம். நான் எவ்வளவு பாவங்கள் செய்தேனோ, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை என கண்ணீர் உகுத்தாள். போகும் வழியில் இந்த பேருந்து விபத்தில் சிக்கி நானும் என் குழந்தையும் இறந்து போடக் கூடாதா? இதுவரை எந்த ஒரு நல்ல விஷயமும் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை. அதற்காக அறிகுறிகள் கூட தெரியவில்லை. அம்மா வீட்டில் கஷ்டப்படும் பிள்ளைகள் புகுந்த வீட்டில் நல்லா இருப்பார்கள் என்பார்கள். எனக்கு மட்டும் விதிவிலக்கு. வார்த்தைகளால் கொள்ளும் தாயும் தேல் கொடுக்கு புருஷனும். எத்தனை ஜென்மத்து பாவமோ அத்தனை வேதனைகள் அணிவகுத்து வந்தது அவளுக்கு. மனசுக்கு பிடிக்காதவர்களிடம் எதிர்த்து பேசக்கூட பிடிக்கவில்லை. கேவலம் வரதட்சணை குறைச்சலும் கட்டாய கல்யாணமும் என்றுதானே நீ என்னை இந்த பாடுபடுத்துகிறாய் என்று நினைத்து பொறுமையவள், எனக்காவது அப்பா அம்மா கை நீட்டியவர்களை பார்த்து கழுத்தை நீட்ட வேண்டிய கட்டாயம். உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைதானே, விருப்பம் போல மனசுக்கு பிடித்த பெண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கலாமே என்று கேட்டவளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவள் மீது குற்றம் சாட்டி பேசியவனை பார்த்து, ஒரு பொண்ணு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி இருக்கணும், இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமாவது பிரியம் வந்திருக்கணும். இது 2மே நமக்குள்ள இல்ல. ஊரறிய கல்யாணம், அந்தஸ்தை உயர்த்திக்க பணம், மத்ததுக்கெல்லாம் உங்க ஒழுக்கம் கெட்ட பிழைப்பு இருக்கு. நான் இந்த வீட்டுல இருக்கிற கட்டில் பீரோ மாதிரி நானும் பொருள் தானே. நீங்க அடிச்சா கூட எனக்கு உரைக்காது. செத்த பணத்தை திட்டி உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் அழமாட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க காலை பிடிச்சுக்கிட்டு என்னால அழ முடியாது. இப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணினா சொத்து எல்லாம் எழுதி வாங்கிட்டு வருவேன்னு நினைக்காதீங்க என்று குமுறினாள். சொந்த ஊருக்கு போகிறோம் என்றதுமே பாட்டியின் நினைவு வந்தது. பாட்டி மட்டும் உயிரோடு இருந்தால் நான் இப்படி அல்லாடுவேனா? அப்பாவின் அம்மாவிடம் ரொம்ப பிரியத்துடன் இருந்தார். நான் அம்மாவிற்கு பெரிதாக தன்னிடம் பிரியம் இருந்ததில்லை.
அம்மாவிற்கும் பாட்டிக்கும் இருந்த மனக்கசப்பில் நான் தான் காரணகர்த்தா என்பதை உணராமலேயே வளர்ந்து விட்டேன். பாட்டியிடம் கிடைத்த மிதமிஞ்சிய அன்பு செல்லம் அம்மாவை தேட வைக்கவில்லை. அடுத்தடுத்து தம்பி தங்கையை வளர்க்கும் பொறுப்பால் அம்மா விலகியே இருந்தார். பாட்டி இருந்தவரை எந்த குறையும் இல்லாமல் இருந்தது. தூக்கத்திலேயே பிரிந்தது பாட்டியின் உயிர். 18 வயது முடிந்து இருந்ததாலும் முதன்முறையாக வாழ்க்கை வெற்றிடமாகி போனது. சொந்த ஊரில் இருந்து பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்தவர்களுக்கு அனைவருடன் ஒத்து போவது கடினமாக இருந்தது. அவர்களது தனிமைக்குள் நான் நுழைந்து விட்டதை ஒவ்வொரு செயல்களிலும் அம்மா தம்பி தங்கை வெளிப்படுத்தும் போது மனமுடைந்து போனார். சரியான நேரத்தில் அப்பா புரிந்து கொண்டார். அவரது ஆதரவும் அன்பின் வெயிலில் அலைந்தவனுக்கு தாகத்திற்கு கிடைத்த நீர் போல இருந்தது. கல்லூரி படிப்பு விடுதியில் தங்கி படிக்குமாறு அப்பா ஏற்பாடு செய்ததற்கு அப்பாவிற்கு மனதிலே கோவில் கட்டினாள். குடும்பத்தினரின் வித்தியாசமான நடவடிக்கைகள் தாங்காமல் அழுகும் போது, உங்க அம்மாவுக்கு பாட்டி மேல உள்ள வெறுப்பு எங்க அம்மா வளர்த்த பிள்ளைன்னு உண்மையில வந்துருச்சு. பார்க்க வேறு எங்க அம்மா சாயல்ல இருக்க நீ என்றவாறு மகளின் தலையில் தடவி கொடுத்தவாறு, பெரியவங்க பிரச்சனை மனசுக்குள்ள கொண்டு போக கூடாது, சரியா? நல்லா படிக்கணும், படிப்பு தான் கடைசி வரை உன் கூட வரும் என்ற தந்தையின் வார்த்தைகளை கெட்டியாக பிடித்து கொண்டார். பொறியியல் இளங்கலை பட்ட படிப்பை திறன்பட படித்து முடித்தவளுக்கு இந்த மகிழ்ச்சியை பாட்டியுடன் பகிர இயலாதவளால் சொல்லுனா துயரம் ஒரு பக்கமும் இனி தன் வாழ்வில் எல்லாம் சுகமே என்ற நினைவும் உற்சாகத்துடன் வலம் வர வைத்தது. இப்போதெல்லாம் தம்பி தங்கையுடன் பெரிசாக பிரச்சனை வருவதில்லை. ஓரளவிற்கு புரிதல் மலர்ந்திருந்தது. உடன்பிறப்புகளுடன் எப்போதும் கொண்டாட்டம் தான். அதற்கு விடுதி வாழ்க்கை தந்த அனுபவமும் கை கொடுத்தது. எவருக்குத்தான் அவரவர் விருப்பம் போல வாழ்க்கையில் எல்லாம் நடந்திருக்கு. 99 நிராசைகளுக்கு பிறகு ஒரு ஆசை நிறைவேறும். அதனைத்தான் மனித பிறவியும் கொண்டாடி கழிக்கிறது. அமுதா மட்டும் விதிவிலக்கா என்ன? செப்பமிட்ட பாதையில் செம்மையான வாழ்க்கை அமைவதற்கு வேலைக்கு சென்று முதல் மாத சம்பளம் வாங்க காத்திருந்தவளுக்கு ஊரிலிருந்து வந்த அலைபேசி அழைப்பு அமுதாவின் சந்தோஷங்களை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டது. உறவினர் ஒருவர் மூலம் வந்த வரன் என்று பெண் பார்க்கும் படலம். நிச்சயதார்த்தம் ஒரே மாதத்தில் திருமணம் முடிந்து வந்த பிறகுதான் தெரியும் மகனின் காதலுக்கு சமாதி கட்டி தன்னை மருமகளாக்கிய விஷயம். கணவனின் ஏமாற்றம், இயலாமை, ஆத்திரம் என அத்தனைக்கும் வடிகால் அமுதா என்ற போது இடிந்து போனான். திருமண பந்தத்தில் வைத்து அம்மாவுடன் நடந்த ஏதோ ஒரு உரையாடலை மனதில் வைத்துக் கொண்டு பழிவாங்கும் மாமியார். போக போக அமுதாவின் கண்ணீரும் பயமும் மருண்ட விழிகள் பெண் பிள்ளை இல்லாத மாமியாருக்கு மனமுறுத்தவே முழு அன்புடன் அமுதாவை மகளாக ஏற்றுக்கொண்டார். அரசல் புரசலாக மகன் அமுதாவுடன் சுகமாக இல்லை என்பதை உணர்ந்து தன்னால் இயன்ற போதெல்லாம் மகனுக்கு புத்திமதி கூறினார். மகனின் எடுத்தெறிந்த பேச்சுக்கள் மனதை வருத்தினாலும் என்றாவது ஒரு நாள் இந்த காதல் திருமணம் வரை போகாமல் இருந்ததற்கு சந்தோஷப்படுவேன் மணி என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டார் அமுதாவின் மாமியார். இந்த உறவு சிக்கலில் இருந்து வெளியேறும் எண்ணத்தில் வெளி மாவட்டத்திற்கு பணிமாறுதல் வாங்கியதில் மணியின் மனம் கொண்டாட்டத்தில் துள்ளியது. அம்மாவின் பலத்த எதிர்ப்பை எதிர்பார்க்கவில்லை. இவர்கள் இருவரது காரசாரமான விவாதத்தில் கலக்கமடைந்து போனால் அமுதா. தனக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் மாமியார் தான். மாமியாரை விட்டுவிட்டு இந்த மனிதரை நம்பி தெரியாத ஊருக்கு போக விருப்பமில்லை அமுதாவிற்கு. மாமியாரிடம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தவளுக்கு மாமியாரின் ஏச்சுக்கள் தான் பரிசாக கிடைத்தது. மாமியாரின் கோபம், ஆத்திரம், திட்டுக்கள் அத்தனைக்கு பின்பும் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் தான் பிரதானம் என்பது புரிந்ததால் மாமியார் மீது மரியாதையும் அன்பும் தான் கூடியது அமுதாவிற்கு. புது இடம் மாறுதல் தரும் என்ற நம்பிக்கையில் வாழ்வை ஆரம்பித்தவளுக்கு பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சியது. 15 நாட்களுக்கு ஒரு முறை மாமியாரை பார்க்க செல்வது மட்டுமே திருமண வாழ்க்கையின் சந்தோஷமாக இருந்தது என்பது ஒரு ஆறுதல். ஆகாத மனைவி என்றாலும் ஊர் வாயில் விழ வைக்காமல் திருமணம் முடிந்த 5ஆம் மாதத்திலே கர்ப்பம் தரிக்க வைத்தது மட்டும் இந்த பொருந்தா திருமணத்தின் வெற்றி. சில நேரங்களில் அமுதாவிற்கு தன் மீது அவமானமும் சுய விரக்தியும் தன்னிறக்கமும் என்று கவலையாக உணர்வுகள் தோன்றி மனதை குழப்பும். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருக்க வேண்டிய அந்யோன்யம் இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை. சக மனுஷி என்ற கரிசனமோ தோழமையோ இல்லாத இந்த உறவு தேவையா? இதில் என்னை நம்பி ஒரு ஜீவன் வேறு. சலிப்பும் அழுப்புமாக நாட்கள் ஓடியது. பிரசவத்தை மாமியார் பிடிவாதமாக தன் வீட்டில் வைத்துக் கொண்டதோடு இல்லாமல் தாயை போல அன்புடன் அமுதாவை கவனித்துக் கொண்டார். இதில் அம்மாவுக்கு மிகுந்த வருத்தம், அப்பாவுக்கு ஒரு பெரிய நிம்மதி.
எங்க அம்மாதான் உனக்கு மாமியாரா வந்திருக்காங்கம்மா என்றார். குழந்தை பிறப்பை இரண்டு குடும்பமும் கொண்டாடியது. அம்மா வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் மாறி மாறி செல்வதிலே பரபரப்பாகி போனாள். குழந்தையை கண்ட மணி பழைய முசுறுத்தனம் குறைந்து ஓரளவு மாறித்தான் இருந்தான். திருமண வாழ்க்கை மீது லேசான நம்பிக்கை பிறந்திருந்தது. 25 வயதிலேயே எதையும் தாங்கும் இதயம் வந்து விட்டதோ என்று பல நேரங்களில் எண்ணுவதுண்டு. நிம்மதியாக 2 மாதங்கள் கழிந்தது. கடவுளுக்கே பொறுக்கவில்லை போல என நினைக்கும் அளவிற்கு புதிதாக பிரச்சனைகள் முளைத்தது. அமுதாவின் மாமியார் உறவுகளுடன் வாஞ்சையுடன் பழகும் இயல்புடையவர் என்பதால் அமுதாவின் மாமியாருக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டது. கடந்த ஆண்டு இறந்து போன பெரிய மாமியாரின் மகள் 6 வருடங்களுக்கு பிறகு செயற்கை முறையில் கர்ப்பம் அடைந்துள்ளார். அதுவும் 3 குழந்தைகள் என்பதால் உதவிக்கு ஒருவர் கட்டாயம் தேவை எனும் போது அமுதாவின் மாமியாரை தான் எதிர்பார்த்தார்கள். பெண் பிள்ளை இல்லாதவர்கள் அக்கா மகளை தன் மகள் போல் வளர்த்தவளுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. ஒரே நேரத்தில் 2 பிள்ளைகள் தன் காலடியில் மண்டியிட்டு இருப்பது போல் உணர்ந்தார். வளர்த்த பிள்ளையை பார்ப்பேனா, வாழ வந்த பிள்ளையை பார்ப்பேனா என்று குழம்பியவளுக்கு தைரியம் சொல்லி வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்தாள் அமுதா. இந்த பிரிவில் தான் இருவரும் எவ்வளவு தூரம் நேசம் வைத்துள்ளார்கள் என்பதை அந்த 2 பெண்களும் உணர்ந்தார்கள். மகனிடம் திரும்ப திரும்ப தங்கமான பிள்ளை, அவளை சங்கடப்படுத்தாதே, உன் கோபம் வெறுப்பு எல்லாம் என்னிடம் காட்டு என்று பலவிதமான அறிவுரைகள் மன்றாடல்களுடன் மனசே இல்லாமல் விமான பயணத்தை தொடர்ந்தார் அமுதாவின் மாமியார். 5 மாதங்கள் வரை அம்மா வீட்டில் இருந்துவிட்டு பிறகு கணவனிடம் செல்ல ஆலோசனை செய்து முடிவு எடுத்தனர். குடும்ப பெரியவர்கள். ஒரே ஒரு ஆறுதலாக இருந்த மாமியார் இல்லாதது மனமுடிந்தது போல அம்மா வீட்டுக்கு சென்றவளை உடன்பிறப்புகள் கேலி செய்தது. சின்ன சின்ன உரசல்கள். அம்மாவுடன் வந்தாலும் குழந்தையின் சிரிப்பு இவளுக்கு ஆறுதலும் அம்மாவுக்கு மனமாற்றத்தையும் தந்தது. தினசரி மாமியாரிடம் இருந்து அலைபேசி அழைப்பும் வாரம் ஒருமுறை வந்து சென்ற கணவரும் என 3 மாதம் அமைதியாக முடிந்தது. வினை உறவுகள் வழியாகத்தானே எப்போதும் வரும். இதில் அமுதாவுக்கு மட்டும் என்ன சிறப்பு சலுகை? கணவரின் உறவு குடும்பம் குழந்தையை பார்க்க வந்தார்கள். மிகுந்த அலட்டலும் ஆணவமும் இலக்கார சிரிப்புகளும் அமுதாவுக்கே பிடிக்கவில்லை. முதல் 2 நாட்கள் குடும்பத்தினர் அனைவரும் பொறுமையின் சிகரங்களாக அவர்களது அனாவசிய பேச்சுக்களையும் நடத்தைகளையும் சகித்துக் கொண்டார்கள். இதில் உத்தமராசாதான் கணவரின் அதற்குரியவர், அன்பிற்குரியவர் என்று அவர் பெருமிதத்தோடு பகிரும் போது அமுதா மனதிற்குள் நினைத்துக் கொண்டார். மனுஷங்களோடவே பழக தெரியாத ஜென்மம் போல என்று கணவரை திட்டிக் கொண்டிருந்தார். 3வது நாள் சின்ன வாக்குவாதம் முற்றி வார்த்தைகள் தடித்து விட்டது. அமுதாவிற்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. அம்மாவின் பக்கமா அத்தனை நியாயங்கள் இருந்தும் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டால் கணவனது எதிர்வினை எப்படி இருக்குமோ என்று பயந்து உறைந்து போனார். 10 நிமிடத்தில் வீட்டை விட்டு காலி செய்தது அந்த கும்பல். அம்மாவிற்கு ஆதரவாக பேசவில்லை என்ற அம்மாவுக்கு அமுதா மீது கோபமும் ஆற்றாமையும் பொங்கியது. அதன் விளைவுகள் மாமியார், கணவர், அம்மா என்று திரும்பிய பக்கமெல்லாம் வசவுகளும் நிராகரிப்புகளும் வரவும் 26 வயதான அந்த சிறு பெண் ஒடுங்கித்தான் போனாள். ஒரே இரவில் வாழ்க்கை மீதும் மனிதர்கள் மீதும் நம்பிக்கையும் அற்று போனது. அம்மாவின் குத்தல் பேச்சுக்கள் தந்த வழி இன்று வரை ஆறவில்லை. பெத்தவளை விட நேத்து வந்த பையன் உனக்கு பெருசா போயிட்டான் தானே, ஆம்பளை சகத்துக்காக பெத்த தாயை அந்த தருதலை அவமானப்படுத்துறத வேடிக்கை பார்த்தவதானே நீ என்ற வார்த்தைகளுக்கு குழந்தை மட்டும் இல்லை என்றால் என்றோ புல் முளைத்திருக்கும் அவள் சமாதியில். அதற்கடுத்து வந்த நாட்கள் எல்லாம் ஒற்றை ஜீவனை அத்தனை பேரும் உயிரோடு எரித்தார்கள். குழந்தை பிறந்து 5 மாதங்கள் முடிந்து இந்த சிறையில் இருந்து அந்த சிறைக்கு செல்ல வேண்டி இருந்தது. அமுதாவுக்கு போகும்போது ஏதாவது விபத்து நடந்து நான் மட்டும் செத்து போக கூடாதா என்று இருந்தது. எப்படியோ குடும்பமே கூடி வந்து சிங்கத்தின் கோயில் தள்ளிவிட்டது போல இருந்தது. நின்னால் குத்தம், உட்கார்ந்தால் குத்தம் என்று அத்தனை கொடுமைகளையும் சகித்துக் கொண்டார். தன்னுடைய தேவைகள் எதுவும் செய்யாவிட்டாலும் குழந்தைக்கு எந்த குறையும் வைக்காமல் கவனித்தது ஒரு நிம்மதி அமுதாவுக்கு. அமுதாவின் பிறந்த வீடும் புகுந்த வீடும் ஒரு விஷயத்தை உற்று நோக்க தவறிவிட்டது. பேசுவதை நிறுத்தி, மனம் விட்டு சிரிப்பதை நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மனதிற்குள் இறுக ஆரம்பித்து விட்டால் அந்த ஆதரவற்ற பெண் அமுதா. நாளும் பொழுதும் ஓடியது. வெளிநாட்டுக்கு சென்ற மாமியாரும் தன்னுடைய விசாவை நீட்டித்து அங்கே தங்கிவிட்டார். அலைமோதிய எண்ணங்களுடன் பயணித்தவள் குளிர்ந்த காற்று தந்த சுகம், அசதி, வயிறு நிரம்பிய திருப்தியில் அம்மாவின் வயிற்றில் உறங்கும் சிசு, அம்மாவின் பாதுகாப்பில் உறங்குகிறோம் என்ற நம்பிக்கையில் மடியில் உறங்கும் குழந்தை. அவளுக்கு கிடைக்காத அன்பை தன் பிள்ளைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் என்று தாய்மைக்கே உரிய பேரன்புடன் உறங்கி போனாள்.
காலையில் பேருந்து நிலையத்தில் காத்து தந்தையை கண்டதும் துள்ளலுடன் எட்டி நடந்தாள். வீட்டிற்கு சென்றதும் நன்கு சாப்பிட்டு ஓய்வு எடுத்தவளை மாமியாரின் அலைபேசி அழைப்பு உசுப்பியது. வழக்கமான விசாரிப்புகளுடன் உரையாடல் நிறைவு பெற்றது. பயந்த அளவிற்கு அம்மாவின் நடவடிக்கைகள் மோசம் இல்லை. என்ன விஷயம் இந்த நேரத்தில் அனுப்பி வச்சிருக்கார் என்று கேட்ட தாயிடம் எந்த காரணத்தை சொல்ல என்று தெரியாமல் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி சமாளித்தாள். அவளது பதிலில் திருப்தி அடையாத அமுதாவின் அம்மா, இரண்டாவது டெலிவரி செலவு அவங்க வீட்டு செலவு, இங்க பணம் கொட்டி கிடக்கல, நீ சம்பாதிச்சு தந்த பணமும் பீரோவில் எண்ண முடியாம இருக்கு. இதே ரீதியில் பொரிந்து தள்ளிய அம்மாவின் பேச்சுக்களுக்கு கண்ணீர் வழிந்தது. இரண்டு வீட்டுக்கும் உதைபந்து ஆகி போனாள். அழுகை வந்ததே ஒழிய தைரியம் வரவில்லை. மகளின் அழகான சிரிப்பொலியில் அன்றைய தினம் விடிந்தது. வழக்கம் போல தன்னால் இயன்ற வேலைகளை செய்து கொடுத்தாள் அமுதா. அம்மாவின் குத்தல் பேச்சுக்கள் தாங்க முடியாமல் மனதில் வெம்பி போய் கண்ணீர் உகுத்தாள். ஒரு வாரமாகியும் கணவர் வீட்டுக்கு கிளம்பாததால் வேண்டாத விருந்தாளியாகி போனாள். அமுதாவையும் பேத்தியையும் அமர வைத்து சாப்பாடு பரிமாறிய தாயை ஆச்சரியம் கலந்து பார்த்தாள். மட்டன் குழம்பு, சோறு எல்லாம் சேர்த்து ஆசையாக அள்ளி அள்ளி சாப்பிடும் மகளை பார்த்து தான் அந்த அன்பான வார்த்தைகளை உமிழ்ந்தார். அம்மாவும் பிள்ளையும் அளந்து போய் வந்திருக்கீங்க போல, இப்படி சாப்பிடுறீங்க என்றதும் கண்கள் நிரம்பி தொண்டை கமர ஒரு வாய் சோறு கூட அமுதாவிற்கு இறங்கவில்லை. அப்படியே இலையை கொண்டு போய் குப்பையில் வீசியவளுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. குழந்தையை தூக்கி கொண்டு கோவிலுக்கு சென்றார். ரொம்ப நேரம் நாராயணின் முகத்தை பார்த்தார். ஏனோ பாட்டியின் நினைவுகள் படுத்தியது. கையில் உள்ள 70 ரூபாயை வைத்து ஊருக்கு போக முடியாது. அம்மாவிற்கு போன் செய்தார். பாட்டி ராமேஸ்வரத்தில் இருப்பதாக வந்த தகவலில் வெறுத்து போனாள். பெரியப்பா மகன் நினைவு வந்ததும் அவன் கூட போய் பாட்டியின் சமாதியில் தலை வைத்து அழ வேண்டும், அப்பதான் இந்த மனபாரம் குறையும் என்று வேக வேகமாக ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏறி அண்ணனின் கம்பெனிக்கு சென்றவள் வெறுத்தே போனாள். அண்ணன் குடும்பத்துடன் திருப்பதி சென்று இருப்பதாக ஆபீஸ் பியூன் சொன்ன செய்தி அதிர்ச்சியாக இருந்தது. சாப்பிட்டு 3 மணி நேரம் ஆகிவிட்டது. பசி, மயக்கம், தோளில் உறங்கும் குழந்தை, கொளுத்தும் வெயில், எல்லா முயற்சிகளும் முட்டுக்கட்டை. திரும்பவும் வீட்டுக்கு போகணும், ஊருக்கு போகணும், இந்த அன்பில்லாத மனிதர்களோடு நடமாட வேண்டும் என்ற மனபாரத்துடன் நடந்து வந்தவள் சாலையை கடக்க நின்றதுதான் நினைவில் இருந்தது. பசி மயக்கத்தில் மயங்கி விழுந்தவளை அந்த லாரி தூக்கி வீசி எறிந்தது. அவள் மனம் போலவே அவள் குழந்தைகளை தவிக்க விடாமல் தன்னுடனே அழைத்து சென்று விட்டாள். 16ஆம் நாள் காரியம். கணவர், உறவுகள், நட்புகள் அனைவரும் சூழ அமுதாவுக்கும் குழந்தைகளுக்குமான படையல் நடந்து கொண்டிருந்தது. ஒரு காகமும் இறங்கி வரவில்லை அந்த கரியும் சோற்றையும் உண்ணுவதற்கு. அமுதாவின் அம்மாவிற்கு மட்டும் ஏனோ முள் குத்துவது போல் மனதில் வலி. பயமும் துக்கமும் தாழாமல் அழுதவளை உறவுகள் தேற்றியது. காலம் முழுவதும் பிறரால் நோகடிக்கப்பட்டு வளர்ந்தவளுக்கு வழிகள் தெரியும். யாரோ சொல்ல அமுதாவின் தங்கையும் அம்மா பாட்டியும் ஒரு இலையில் வெறும் சோற்றை வைத்தார்கள். அந்த ரோசக்காரி பாசத்துடன் கும்பலாக வந்து கொத்தி தின்றபடி பறந்து சென்று விட்டாள்.